யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் இன்று நான் பார்க்க போவது 1976வது வருடம். 1976ல் மொத்தம் 57 படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்குது. அதில் மக்கள் திலகத்திற்கு 3 படங்கள். நீதிக்கு தலை வணங்கு 1, அது மார்ச் 18ஆம் தேதி வெளியானது. அதுக்கப்புறம் வந்த படம் மே மாதம் 23ஆம் தேதி உழைக்கும் கரங்கள். சென்னையில் முதல்ல சத்யம் குரூப்பில் சாந்தத்தில் ரிலீஸ் ஆன படம். சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா. அடுத்தது ஊருக்கு உழைப்பவன் நவம்பர் 12 வந்துச்சு. 4 தேட்டர் சென்னையில். பைலட், மகாராஜா, அபிராமி, கமலா 4 தேட்டரில் வந்துச்சு. சிவாஜி கணேசன் கிட்டத்தட்ட 6 படங்கள். உனக்காக நான் 1, உனக்காக நான் நம்ம சுஜாதா பாலாஜி படம். அடுத்தது கிரகப்பிரவேசம் டைரக்ஷன் யோகானந்தா. ஆமாம், கிரகப்பிரவேசம். அடுத்தது சத்யம், சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், மஞ்சுளா எல்லோரும் நடித்த படம் சத்யம். இந்த படம் இதுவும் ஃபெயிலியர் தான். எல்லாம் சித்ரா பௌர்ணமி படு ஃபெயிலியர். உனக்காக நான் படு ஃபெயிலியர். பிளாசா உமா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ பத்மநாபா. சித்ரா பௌர்ணமி எங்கேயுமே 2 வாரத்துக்கு மேலே ஓடின மாதிரி ஞாபகம் இல்லை. ரோஜா விலாஜா கொஞ்சம் சுமாராக போச்சு. ஆனால் 100 நாள்லாம் ஓடலை. அடுத்து வந்த படம் உத்தமன் சாந்தி கிரவுண்ட் முனிசில் போட்டிருக்காங்க. நம்ம ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ், ராஜேந்திர பிரசாத் டைரக்ஷனில். இதற்கு முன்னால் வந்த எங்கள் தங்கராஜா 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இது ஒரே ஒரு தேட்டரில் ஓட்டினாங்க மதுரை நியூ சினிமா. மே 14 அன்னக்கிளி இளையராஜா இசையமைத்த முதல் படம். கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை தாண்டி ஓடிச்சு. பத்திரகாளி, இதுவும் ஏசி திருலோகச்சந்திரோட சொந்த படம்னு நினைக்கிறேன். இதுவும் பயங்கர ஹிட்டு. இதுவும் வெள்ளி விழாவை தாண்டி ஓடிச்சு. அடுத்து ஜெய்சங்கர் நடித்த துணிவே துணை ஓரளவு சுமாராக ஓடிச்சு. வெற்றி படம் தான், நல்லா ஓடிச்சு. கலர் படம், நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். 3 முடிச்சு நம்ம பாலச்சந்தர் படம். இதுவும் 100 நாட்கள் தாண்டி ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மன்மத லீலை. இது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. படமும் நல்லா தான் இருக்கும், போரடிக்காமல் போகும். படம் ஓரளவு வெற்றி தான். மினி தேட்டரில் 100 நாள் ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மோகம் 30 வருஷம். இதுவும் ஒரு சுமாரான படம். போட்ட முதல் வந்துடுச்சு, அவ்வளோதான், லாபம் கிடச்சிது. 100 நாள்லாம் ஓடல. வாழ்வு என் பக்கம், இதுவும் அப்படி தான். போட்ட முதல் வந்திருக்கும். வாழ்வு என் பக்கம் நம்ம முத்துராம லட்சுமியாக நடித்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது, கமல்ஹாசன் சுஜாதா நடித்த படம். விஜயகுமார். இதுவும் ஓரளவு நாவல் புஷ்பா தங்கத்துடன் நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஓரளவு ஹிட்டாச்சு. ஜானகி சபதம் ஆவரேஜ் படம். ஓரளவு ஓடிச்சு, அவ்வளோதான். உறவாடும் நெஞ்சம், இது ஃபெயிலியர் ஆகிட்டு. ஆனால் பாட்டு, ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள். சத்யகலாவும் சிவகுமாரும். உண்மையே உன் விலை என்ன, முத்துராமன் நடித்த படம். ஷோவோட படம், கதை வசனம் டைரக்ஷன் ஷோ. இந்த படம் ஆவரேஜாக போச்சு. படம் நாடகமாக இருக்கும். ஓ மஞ்சு, இது ரொம்ப சின்ன ஆட்களை போட்டு நம்ம ஸ்ரீதர் எடுத்த படம். பாட்டுக்கள் நல்லா இருந்துச்சு ஓ மஞ்சில். அப்புறம் காலங்களில் அவள் வசந்தம், முத்துராமன், ஸ்ரீவித்யா நடித்த படம். இதுவும் பாட்டு நல்லா இருந்துச்சு. படம் ஆவரேஜாக போச்சு. குமார விஜயம், இதுவும் அப்படித்தான். நம்ம கமல்ஹாசன் நடித்த டைரக்ஷன் ஜெகநாதன், இதயக்கனி டைரக்டர். இந்த படம் ஓரளவு தேர்ச்சி. தசாவதாரம் பழைய படங்கள் அளவுக்கு வெற்றி அடையலை. ஆதிபராசக்தி பயங்கரமான வெற்றி அடைஞ்சது. இது அந்த அளவுக்கு ஆகலை, ஏதோ சுமாராக போச்சு. நீ ஒரு மகாராணி, இந்த படமும் அப்படித்தான், பிலோ அவரேஜ் தான், அவ்வளோ ஒன்றும் ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பணக்கார பெண், இதுவும் பிலோ அவரேஜ் தான். ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலூட்டி வளர்த்த கிளி, இது இளையராஜாவுக்கு 2வது படம். மியூசிக் கொல்லையா முந்திரிக்கா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதுவும் ஹிட்டான பாட்டு. பேரும்பலம் முத்துராமன் சுஜாதா நடித்த படம். இது அடிக்கடி டிவியில் போடுறாங்க இந்த படம். மதன மாளிகை, சிவகுமார் நடித்த ஃபெயிலியர் படம், பெரிய ஃபெயிலியர் இது. ரொம்ப எதிர்பார்த்த படம், ஆனால் ஓடலை. அப்புறம் மேயர் மீனாட்சி, கேர்ஜா அவ சொந்த தயாரிப்பு, அசோகா பிரதர்ஸ். இந்த படமும் ஆவரேஜ் தான். கலர் படமாக எடுத்தாங்க. லலிதா, இது கமல்ஹாசன் சுஜாதா நடித்த படம். இதுவும் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான்.
அப்புறம் பார்த்திங்கன்னா வாயில்லா பூச்சி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். இந்த படம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. பாட்டுகள் ஆல மரத்துக்கிளியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்புறம் நீதிக்கு தலைவணங்கு கேட்க வேண்டாம். அந்த ஆண்டு சூப்பர் ஹிட் பிக்சர் இதான். அதாவது பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 தேட்டரில் போட்டாங்க. இதில் தேவி குரூப்ஸில் தேவி கலாவில் தொடர்ந்து 108 நாள் 4 ஷோ, அவ்வளோ 4 ஷோ தான் அந்த ஓடி. கலெக்ஷனும் நல்ல கலெக்ஷன் எடுத்துச்சு தேவி குரூப்ஸில். அது சின்ன மினி தேட்டர் தான், இருந்தாலும் 4 காட்சிகள் தினசரி நடந்துச்சு. 6,51,000 முதல் 4 வார வசூல் நினைக்கிறேன். 4 வாரத்தில் சென்னையில் ஒரு சரித்திரம் முடிச்சு. மதுரையில் சென்ட்ரலில் பாருங்கள் 126 காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல். படம் 86 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் 4 லட்சத்தை தாண்டி வசூல் ஆச்சு. 3 லட்சத்தை தாண்டின 2 லட்சத்தை தாண்டாலே 100 நாள் உருட்டிட்டு போயிடுவாங்க நம்ம சிவாஜி கணேசன் ரசிகர்கள். நீதிக்கு தலைவணங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிக்கு தலைவணங்கும் சென்னையில் பெற்ற வசூல் 13,10,000. தேவி கலாவில் 106 நாள் வசூல் 2,88,000. ஆக கிட்டத்தட்ட எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கும். திருநெல்வேலி சென்ட்ரலில் கூட 79 நாள் ஓடிச்சு, 1,85,000. அங்கேருந்து எடுத்து அசோக்கில் தூக்கி போட்டாங்க, அங்கே ஒரு 21 நாள் 100 நாள் ஓடிச்சு. மதுரை சென்ட்ரலில் 86 நாள் 4,09,751. சென்னை மகாராணியில் 106 நாள் 4,24,000. அதுவும் நல்ல வசூல் சென்னை மகாராணியில். இலங்கையில் 2 தேட்டரில் 150 நாள் சமந்தா லிடோ. இலங்கையிலும் ஒரு நல்ல வெற்றி படமானது நீதிக்கு தலைவணங்கு. திருநெல்வேலியில் பாருங்கள் சென்ட்ரலில் 79, அசோக்கில் 21. தொடர்ந்து ஓடிய நாட்கள் 100. உழைக்கும் கரங்கள் அடுத்தது. உழைக்கும் கரங்கள் இது மெட்ராஸில் சாந்தத்தில் ரிலீஸ் ஆச்சு. சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா 4 தேட்டரில் போட்டாங்க. சாந்தத்தில் 75 நாள் தினசரி 4 காட்சிகள் தான். சாந்தத்தில் 4 காட்சிகள் போட்டு 4,22,000 வசூல் பெற்றது. அந்த தேட்டரில் சரித்திரத்தில் இவ்வளோ வசூல் பெற்றது வேறு எந்த படமும் கிடையாது. திருநெல்வேலி லட்சுமியில் 50 நாளை தாண்டி ஓடிச்சு, 1 லட்சத்துக்கு மேலே வசூல் வந்துச்சு. துல்லியமாக நமக்கு தெரியாது. இது இலங்கையில் உள்ள கூட்டத்தை பாருங்கள். உழைக்குங்கரங்கள் ரிலீஸ் ஆன அன்றைக்கி அந்த தேட்டரில் என்ன கூட்டம் இருக்குங்கிறது பாருங்கள். ஊருக்கு உழைப்பவன் அடுத்தது நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெளிவந்த படம். இது சென்னையில் பைலட்டில் போட்டாங்க. பைலட்டு, மகாராணி போட்டாங்க. இல்லை 50 நாள் மகாராணி, அபிராமியில் 50 நாள் ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். அபிராமியில் மதுரை சென்ட்ரலில் 70 நாள் ஓடிச்சு, 2 லட்சத்தி சொச்சம் வசூல் வந்துச்சு. திருநெல்வேலியும் 1,12,000. அது எல்லா ஊர்லேயுமே நல்ல வசூல் பெற்ற படம் ஊருக்கு உழைப்பவன். இலங்கையிலே நல்லா ஓடிச்சு, 150 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு. 3 தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சென்னையில் ஓடிய நாட்கள் 190, பெற்ற வசூல் 9,13,000. சென்னையில் அபிராமியில் 50 நாளில் 2,86,952. அபிராமியில் தேட்டர் சரித்திரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததே கிடையாது. ஊருக்கு உழைப்போம் சென்ட்ரலில் 50 நாளில் 1,12,000. ஏன் திருநாளாமலை, வசந்தமொழி இதை விட கம்மி தான் வசூல். ஊருக்கு உழைப்போம் மதுரை சென்ட்ரலில் 70 நாளில் 2,76,000. இலங்கையில் பாருங்கள் 3 தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. 3 தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. அடுத்து சிவாஜி கணேசன் படத்தை பாருங்கள். உனக்காக நான், பாலாஜி படம். இது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 2 வாரம் கூட எங்கேயுமே ஓடலை. சிவாஜியோட மேக்கப் கர்ண கடூரமாக இருக்கும், பார்க்கவே சகிக்காது. அப்புறம் கிரகப்பிரவேசம். இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். ஆனாலும் படம் பெரிய வெற்றி ஒன்றும் அடையலை. ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டு ராணிக்கு இப்போ இளமை திரும்புதுன்னு ஒரு பாட்டு. அது ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நல்ல அருமையான பாடல். அப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியம். சிவாஜி கணேசனும் கமல்ஹாசன். நம்ம கமல்ஹாசன் சப்போர்ட்டுக்கு வந்துட்டார். சிவாஜி கணேசன் சப்போர்ட்டில் செகண்ட் ஹீரோவாக வருவார். ஓரளவு ஆவரேஜாக போன படம். பிலோ ஆவரேஜ் தான், ரொம்ப ஒன்றும் வெற்றி அடையலை. 50 நாள் ஒரு தேட்டரில் 2 தேட்டரில் ஓடிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. கலர் படம் வேறு. சித்ரா பௌர்ணமி படு ஃபெயிலியர். எங்கேயுமே 2 வாரத்தை தாண்டி ஓடின மாதிரி ஞாபகம் இல்லை. தீபாவளிக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். சித்ரா பௌர்ணமியை எப்படி தான் அப்போ அந்த மேக்கப்பும் அதுவும் பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரோஜாவின் ராஜா ஒரு டீசெண்டாக எடுத்திருந்தார், என்விஆர் பிக்சர்ஸ் நினைக்கிறேன். டீசெண்டாக இருக்கும் படம். ரோஜாவின் ராஜா ஒரு போர் அடிக்காமல் போகும், ஓரளவு ஓடிச்சு. 50 நாளை தாண்டி ஓடிச்சு, 100 நாள் ஓடலைன்னா. இது ரசிகர்கள் கொஞ்சம் ரசித்தாங்க, சிவாஜி கணேசன் ரசிகர்கள் கொஞ்சம் ரசித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உத்தமன், ஆகலே லகுஜாயே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ஹிந்தியில்.
அதை உல்டா பண்ணி நம்ம இவர் தான் எடுத்தார், ராஜேந்திர பிரசாத்தா அவர் எடுத்தார். 100 நாள் பாருங்க எங்கேயுமே ஓடல. மதுரை நியூ சினிமாவில் மட்டும் உருட்டி 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 கொண்டு போயிட்டாங்க. 100வது நாள் வேறு எங்கேயுமே 100 நாள் கிடையாது. 100 நாள் வசூலை பார்த்தீங்கன்னா அதை விட இதாக இருக்கும். 3,27,000க்கு 100 நாள் ஓட்டினாங்க. அங்கே 4 லட்சத்தை தாண்டி வந்த நீதிக்கு தலை வணங்க 86 நாள் தான். 126 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் வேறு. அதுதான் சிவாஜி கணேசன் படத்துக்குள்ள பெருமை. எவ்வளோ வசூல்னாலும் சரி 100 நாள் உருட்டிட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க அங்கே. பத்திரகாளி, அன்னக்கிளி இவங்கெல்லாம் வந்து எதிர்பாராத ஹிட்டு. எதிர்பார்க்கவே இல்லை யாரும். பயங்கரமான ஹிட்டு. அன்னக்கிளி 200 நாள் தாண்டிச்சு கோயம்புத்தூரில். பத்திரகாளியும் வெள்ளி விழா தாண்டிச்சு. 3 முடிச்சும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இது நம்ம இதான் உறவாடும் நெஞ்சமா ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் இந்த பாடல். உண்மையே உன் விலை என்ன, இதுவும் அவ்வளோ ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். படமும் நல்லாயிருக்கும். புஷ்பா தங்கத்தில் கதைன்னு நினைக்கிறேன். ஓ மஞ்சு, இது படு ஃபெயிலியர் படம். லிட்டில் ஆனந்தில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்தேன் அந்த படத்தை. ஓ மஞ்சு, காலங்களில் அவள் வசந்தம். காலங்களில் அவள் வசந்தம் இதுவும் பரவாயில்லாமல் இருக்கும். குமார விஜயம் எல்லாமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். தசாவதாரமும் கொஞ்சம் திரைக்கதை கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி படம் வந்து புராண படங்கள் சுமாரான படம் தான். அவ்வளோ ஒன்றும் வெற்றி அடையலை. நீ ஒரு மகாராணி அப்படி தான். பணக்கார பெண்ணில் பாடல் காட்சி அற்புதமாக இருக்கும். ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாலூட்டி வளர்த்தகளிலும் அப்படி தான். அந்த ஒரு பாட்டு ஒரு அருமையாக இருக்கும். கொலையா முந்திரிக்கான்னு சொல்லி, அது இளையராஜா 2வது படம். பேரும்பு படம். இப்படி நிறைய படங்கள் வந்துச்சு. வந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓடலை. எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மதன மாளிகை, மேயர் மீனாட்சி கேஆர் விஜயா சொந்த படம். அசோகா பிரதர்ஸு. ஆனாலும் படம் வந்து பெரிய வெற்றி அடையலை. ஏதோ ஆவரேஜாக போச்சு. மோகம் 30 வருஷம் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. வந்த புதுசில் கொஞ்சம் ஓரளவு சுமாராக போச்சு. லலிதாலாம் சுமார் தான். சரி நேயர்களே, நம்ம 1976 பற்றி மிகவும் தெளிவாக பார்த்து விட்டோம். இனி 1977 கடைசியாக எம்ஜிஆர் நடித்த கடைசி ஆண்டு அதான். அதை பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.